அவர் சொல்ற கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீங்க. அப்ப நம்ம சரியா தேடல ஆண்டவரை. நம்ம தேடினா எல்லாமே நம்மளுக்கு நம்ம வீட்டு வாசப்பட கதவை தட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கை தட்டி தேவனை மயப்படுத்துமே. நம்ம சரியா பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே வீட்டு கதவை வந்து தட்டும். பொண்ணு நகை தங்கம்னா வந்து போன கதவை தட்டும். என்ன பண்ணோம்? அரிசி மூட்டை வந்து கதவை தட்டும். ஸ்டோர் சாமான் வந்து கதவை தட்டும். கடங்காருக்கு முன்னாடியே எல்லாம் பணத்தை கத்த சந்திச்சிருவாரு. இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் நம்ம சுதந்திரிக்க முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடணும். அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது, முதலாவது நீதி ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவங்க எல்லாம் கூட கொடுக்கப்படும். உலக ஆசீர்வாதம் கொத்தமல்லி கருவேப்பிலை. தக்காளி வெங்காயம் வாங்கின பிறகு கேட்போம், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுங்கன்னு. இந்த உலக ஆசீர்வாதம் ஏசப்பா பிள்ளைங்களுக்கு எப்படியா? கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சரியா ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ஒரு பக்தன் சொன்னாரு, நான் உனக்கு உண்மையா நடந்தேன். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு வந்து கேட்கும் போது நம்ம அந்த மாதிரி சொல்ல நம்மளால முடியுமா? எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? பிழை இருக்கும். பிழை இல்லாத யாரும் பரிசுத்தமா அந்த பூமியில என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ண, பயந்து வாழணும். எது ஆண்டவருக்கு பிடிக்குமோ அது என்ன பண்ண நம்ம செஞ்சாதான் அவருக்கு நமக்கு கேட்கறதெல்லாம் அவர் தருவாரு. அவருக்கு பிடிச்சதெல்லாம் அது தெரியுமா? அவர் முகத்தை பார்க்கணும். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துமே. காலையில எழுந்தோன்னு யாரை பார்க்கணும்? வீட்டுக்கார கூப்பிட்டு சிங்கிள் காப்பி ஒரு பிஸ்கட் வாங்கினுவாப்பா. அப்புறம் கேளுங்க அது. அல்லேலூயா. ஏந்தோன்னு வீட்டுக்கார பால் பாயிட்டு வாங்கினுவாப்பா, பால் போடணும். காலையில எழுந்தோன்னு முகத்தை அலம்பி, அப்பா இந்த பொழுது என்ன காணும்படியா செஞ்சீங்களே அப்பா, அந்த இரவு நான் தூங்கி ஜீவனோடு கூட காலையில எழுந்தனப்பா, உன் கிருபைதான் நான் எழுந்தேன். இந்த பொழுது என்ன நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க, என் கணவரை நடத்துங்க ஒப்பு கொடுத்து ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க, சேலஞ்சு பண்ணி சொல்றமா வேதத்தை வச்சு, இந்த பொழுது என்ன நடத்துங்க நீங்க சொல்லி பாருங்க. எல்லா காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமே. அப்புறம் அவரு கொடுக்க ரெடி, அவரு ஆசீர்வதிக்க வேண்டி எல்லாம் குறை யாருக்கு இருக்குது? நமக்குள்ள தான் இருக்குது. துணி துவைக்க நேரம் இருக்கும், சீரியல் பார்க்க நேரம் இருக்கும், போன இன்னைக்கு புள்ள லைக் போடணும்னா போட்டுனே இருக்கலாம். ஜெபம் பண்றது என்ன இருக்காது, நேரமே இருக்காது. என்ன இருக்காதுமா? எங்கம்மா ஜெபம் பண்றது? சரியாகுதுமா. எனக்கு காலையில எழுந்தா 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுதுமா. அதுக்கப்புறம் மதியம் வராங்க லஞ்சு, சாயங்காலம் வராங்க அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். இப்படியே நேரம் போய் டயர்டா இது தூங்கிடுறேம்மா. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கேட்கும் போது நானும் டயர்டாயிட்டேமா, சத்தம் போடாத, எதுவுமே நான் தர மாட்டேன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலக வேலைக்கு போனாதான் சம்பளம் கொடுக்குறாரு. நீ தொடர்ந்து வேலைக்கு போத லேட்டு லீவு போய் பாரு, இந்த மாசம் உனக்கு சம்பளம் கட்டு. எதுக்கு தெரியுமா? லீவு போட்டு லேட்டா வந்தேன், அதனால உனக்கு கட்டு சம்பளம் கட்டு. சாதாரண உலக முதலாளியே அவ்வளவு பாக்குறாருன்னா நம்ம ஜீவனை கொடுத்த அதிபதி அவர். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி. யார்? ஏசப்பா. நமக்கு யாருமா? ஜீவனை கொடுத்த அதிபதி. அந்த அதிபதிக்கு பயப்படணும். ஏசப்பா கிட்ட கேளுங்க, வாய் உள்ள புள்ள பழைச்சுக்கும். ஒரு குழந்தை 3 அழுதுனே இருந்தா அந்த குழந்தை எதுக்கு அழுதுன்னு தெரியாது. அது வாயை திறந்து ஜனனி அவங்க பொண்ணு இப்போ அழுதுனே இருக்குதுன்னு வைங்களேன், சும்மா அம்மா திட்டாங்கன்னு அழுதுனுக்குது. இப்போ ஏதோ ஒன்று அந்த பொண்ணு சொல்லணும். அந்த குழந்தையம்மா எனக்கு இது மாதிரி பிரச்சனை, நீ என்னை திட்டினா நான் அழுதேன் அப்படி சொன்னாதான் அந்த தாய்க்கு தெரியும். நம்ம சாதாரண பெத்த பிள்ளைங்க எதுக்கு அழுவுது? இப்போ ஜெரின்னு அழுகுறா, பாலுக்கு அழுகுறான்னா, சாக்லேட்டுக்கு அழுகுறான்னா அந்த தாய் வந்து பார்த்து என்ன பண்ணோம், இந்த குழந்தை தண்ணிக்காக அழுவுது, என் பிள்ளை பாலுக்காக அழுவுது அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அந்த உணரக்கூடிய அந்த நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணோம், அந்த எண்ணம் இருந்தால் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல ஏசப்பா கிட்ட நீங்க சொன்னாதான் கேட்கணும். எப்போ கேட்கணும்னா ஜெபத்துல தான் கேட்க முடியும். நம்ம என்ன பண்றோம், 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், ஒரு வேளை சாப்பிடல, நல்லா டயர்ட் ஆயிடுது உடம்பு. காலை டிஃபன் நைட்டு டிஃபன், அந்த 2 வேளை ஆகாரம் சாப்பிட்டேன்னா இது ஒரு வேளை சாப்பிடலன்னா உடம்பெல்லாம் வளன்னு ஆயிடுது. தயவு செய்து அவர் சொல்ற நிலைச்சிருக்கணுமா. அல்லேலூயா. எப்படி நிலைச்சிருக்கணும்? நானே திராட்சை செடி, நீங்க என்ன பண்ணுங்க, திராட்சை 4 வசனத்தை வாசிங்களா. அதுலயே என்னில நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திருவிட்டால் அது தானாய் கடி கொட மாட்டாதது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால்
கனி குறை மாட்டீர்கள். அல்லேலூயா. நிலைச்சிருந்தாதான் இப்போ இந்த ஜெப கூட்டம் நடக்குது. தொடர்ந்து ஒரு 3 வாரமா நடக்குதாமா? 4 வாரம் 4 வாரம் நடக்குது. இப்ப என்ன பண்ணோம்? நீங்க கண்ணி கொடுக்குற மரமா மாறிடணும். நான் பெற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்களும் வாங்க. இந்த கூட்டத்துக்கு 1 hour தான் வந்து உக்காந்து பாருங்க. எனக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சாரு, என்னோட கூட தேவன் பேசினாரு. யாரு மறந்தாலும் யார் கைவிட்டாலும் உங்களை அழைச்சவர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் மறந்துடலாம், ஆனா அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அதனால்தான் பைபிள் சொல்லி, ஸ்திரியானோ தன் கற்பத்து பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. 10 மாசம் சுமக்கிற தாய் எப்படா அந்த புள்ளிய பெப்பன்னு இருக்கும். இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும், அந்த வயிற்ற போட்டு நடப்போம் பாரு. நம்மளாம் பெண்களாக நான் சொல்றேன், அதுப்பா எப்படா பொறுக்கணும் இருக்கும். தரிச்சதுல இருந்து பெக்கிற வரைக்கும் அந்த வேதனை இருக்கும். அப்பா எப்படா அந்த குழந்தைய நம்ம பெத்து எடுப்போம். நம்ம சாதாரண நம்ம தாய்மாருங்க என்ன பண்றோம்னா 270 நாள் தான் ஒரு பிள்ளை வளர்ற காலம். அல்லேலூயா. அந்த 270 நாள் நம்மளால என்ன பண்ண அந்த பிள்ளைய சுமக்க முடியல. ஆனா ஆயுள் முழுக்க சுமக்கிற தெய்வன் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அவர் சொல்றார், நர வயது மட்டும் நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன்றாரு. யாரும் உங்களை பாக்குறாங்க பாக்கலாம் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாகிறார். அல்லேலூயா. ஏசப்பாகிறார் என்ன நடத்த. அல்லேலூயா. ஏசப்பாகிறார் என்ன வாழ வைக்க. ஏசப்பாகிறார் என்னை சுமக்க. அல்லேலூயா. அவருகிறார் என் பிரச்சனை நான் பார்க்க மாட்டேன், என் பிரச்சனையை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் கடன் பிரச்சனையை காட்டிலும் என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. என் தேவைகளை காட்டிலும் என் கூட இருக்கிறவரு பெரியவரு. யார் என்ன பார்க்கணும் விசாரிக்கணும் கவலை இல்லப்பா. என்ன தாயின் கருவுல என்னை கண்டெடுத்து என்னை இந்நாள் வரைக்கும் ஜீவனை கொடுத்து வாழ்க்கை கொடுத்து என்னை விசாரிப்பாரு. அவர் சொல்றாரு பாரு அழகா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க.